ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது தாய் ட்ராமா தான் பார்க்க போறோம். இதோடைய எபிசோட் இன்னும் 2, 3 தான் ரிலீஸ் ஆகணும். ஸோ இது ஒரு நியூ ஆன்கோயிங் தாய் ட்ராமா தான். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ட்ராமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொமான்ஸ் பிடிக்குமா? அப்ப இந்த ட்ராமா உங்களுக்காக தான். ஸோ ரொமான்ஸ்லாம் அப்படியே அடிச்சு தாறுமாறா தொங்க விட்டுருப்பாரு நம்ம 2 ஹீரோங்களும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு ஏதோ அடிபட்டு ரத்தம் வர மாதிரி காமிக்க அப்படியே ஃபிளாஷ்பேக்ல போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினோட பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு, இங்க பாரு நீ கரெக்டா இருக்கணும், பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எதனால நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இதனால அவங்க ஹீரோயின் மேல செம பொசசிவ். பசங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு ஹீரோயினை டெய்லியும் மந்திரம் போட்டு சொல்லி அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா மேல வந்துட்டு எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு கோவமும் வச்சிருக்காங்க. போற வழியில நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவுடைய காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் போயிட்டு வாண்டடா ஹீரோவுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு வேணான்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோயின் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு காலைல நடந்த விஷயத்த சொல்றாங்க. எங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி டெய்லியும் டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு கோவம் வந்தாலே ஏதாவது வேலை செஞ்சாதான் ஆகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலே ஒருத்தவனுக்கு கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமான்னு சொல்ல, ஓ அப்படியா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாரா கேட்க ஹீரோயின் அடி பாவி கம்மனு வாடி கிளாஸுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தாராவை கூப்பிட்டுக்கிட்டு கிளாஸுக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அப்ப சண்டி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டான் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாரா கிட்ட சொல்ல, தாரா அங்கிள் நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. உங்க 2 பேத்துக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்லடி காலையில நான் கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தவங்கள ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னல அது இவர் தான் சொல்ல, தாரா உடனே இது என்னோட அங்கிள் தான்ப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அம்மா இங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் மேனு. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரப்போசல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதோடைய வந்துட்டு இது எல்லாமே ப்ரப்போசல் எல்லாத்தையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா காலேஜ்ல கொடுக்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கிளாஸ்ல ஒரு பணக்கார பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. கொஞ்சம் சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ரப்போசலை வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோ அவளுடைய ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினோட ப்ரப்போசல் உண்மையாவே நல்லா இருந்திருக்கும், அதனால அக்செப்ட் பண்ணியிருக்க. இந்த பணக்கார பொண்ணுக்கு ஹீரோயின்னா சுத்தமா பிடிக்காத போல இருக்கு. ஹீரோ ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோயினை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மெத்தையில இருந்து ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயின் மண்டை மேலே போட்டுடுறா. ஆனா அப்படியே சாரி கேட்டுட்டு தெரியாம போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாராவுக்கு கோவம் வருது. ஆனா நம்ம ஹீரோயின் அமைதியா போலாம் வாடின்னு சொல்லிட்டு போவ. அப்போ ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பையன் வந்துட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகம் பாக்குற மாதிரி ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய கைரேகையை பார்த்துட்டு உனக்கு 2 காதல் இருக்கு தெரியுமா, காதல்னால உனக்கு சந்தோஷமும் கிடைக்கும் நிறைய கஷ்டமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட பேரு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லி யாரோ ஒருத்தவங்க கத்துறாங்க. யாரோட பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான். ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கா, பசங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, வா இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவ. இது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாங்க. டக்குன்னு ஹீரோ தாரா கிட்ட வந்து என்னாச்சு உன் ஃப்ரெண்டோட அம்மா இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்ல, ஐயோ அவங்களுக்கு அவங்க பொண்ணுனா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, செம பொசசிவ், ஹீரோயினை வந்துட்டு எப்ப பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அந்த பணக்கார பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ப்ரப்போசல் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா சோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இன்டர்னல் மார்க்ஸ் நிறைய கிடைக்கும், ஹெல்ப் பண்றீங்களான்னு ஹீரோ கிட்ட வழியே வர ஹீரோ முடியாதுன்னு சொல்ல வரான். ஆனா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராவும் வந்துட்டு என் கூட ப்ரப்போசல்ல இருக்கான்னு சொன்னோடனே ஹீரோ சரி வேற வழி இல்லாம தாரா பேரை இழுத்தோடனே ஓகே நான் ப்ரப்போசலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரப்போசல் எடுத்திருக்காங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்துடைய கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்துட்டு ப்ரப்போசல்ல ரெடி பண்ணணும். அதனால அவங்க அம்மா கிட்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி என் கூட என் ஃப்ரெண்டு தாராவும் வர என்ன அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அவங்க முடியாதுன்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா தாராவும் கூட வரதுனால சரி ஓகே டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணிடணும் கரெக்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா தாரா கூட அனுப்ப. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம தாரா ஹீரோயின் கூட போல. ஏன்னா அவ வேற ப்ரப்போசல் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும்தான் இப்ப ஊருக்கு போறாப்புல இருக்கு. அவங்க அம்மா கிட்ட சும்மா தாராவும் கூட வர அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் மட்டும் தான் போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சே இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டு சோ வந்துட்டு ஏரோப்ளைன்ல ஏறலான்னு பாக்க இப்ப ஹீரோயினோட பக்கத்து சீட்ல யாரோ ஒருத்தவங்க நல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சார் இது என்னோட சீட்டு கொஞ்சம் மாறி உட்கார்றீங்களான்னு சொல்ல செகண்ட் ஹீரோவும் மாறி உட்கார்றான். உன்னோட தண்ணி பாட்டில் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ண ஹீரோயினுக்கு சமக்கவும் வருது. யாரா இவன் ஏரோப்ளைன்ல குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவனை நெக்ஸ்ட் டைம் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல
ஹீரோயின் ஒரு கிராமத்துக்கு வராங்க. அங்க வந்தா, அங்க இருக்கிற ஷேர் ஆட்டோலயும் வந்துட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம செகண்ட் ஹீரோ. பத்தாததுக்கு போற வழி ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா, அவனுக்கு டிராவல்னா ஒத்துக்காது போல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆயம்மா வேல தான் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, காதுல கேரி பேக்லாம் மாட்டி விட்டுட்டு, "உனக்கு வாந்தி வருதுன்னா இதுல வாந்தி எடுறா. தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாரி வண்டிய நிப்பாட்டி வாந்தி எடுத்துட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு களைப்புல நல்லா தூங்கிடுறாங்க நம்ம செகண்ட் ஹீரோவுடைய ஷோல்டர் மேலே. செகண்ட் ஹீரோவுமே எதுவுமே சொல்லவே இல்ல. அவனுமே நல்லா தூங்கிடுறான். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயின் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஆக்சுவலி ஹீரோயின கூப்பிடுறதுக்காக ஒரு ஆன்டி வந்திருக்காங்க. இப்ப இவங்களுடைய ஹோம் ஸ்டேல தான் ஹீரோயின் இருக்க போறாங்க. "என்னம்மா டிராவல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு?" ஆன்டி கேட்க, ஹீரோயின் "ஒரு குடிகாரனுடைய தொல்லை தான் ஆன்டி தாங்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, செகண்ட் ஹீரோவ பார்த்தா அந்த ஆன்டி கைய காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த ஆன்டியுடைய வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் பையன் தான் நம்ம செகண்ட் ஹீரோ போல இருக்கு. "இவன் என் அண்ணன் பையன்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரோ குடுக்க, ஹீரோயின் "ஐயோ! நான் சொன்ன குடிகாரனே இவன் தானே. இப்ப இவனோட பிளேஸ்ல தான் நான் தங்கவே போறேனா" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி அந்த ஆன்டியோடைய வண்டியில ஏறி உட்கார, அப்பயே நம்ம செகண்ட் ஹீரோ வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. செகண்ட் ஹீரோ ஏன் இந்த மாரி குடிச்சிட்டு இருக்கான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க அம்மா, அப்பா இறந்து போயிருப்பாங்க. அம்மா, அப்பா இறந்த சோகத்தினால தான் இவன் ரொம்பவும் குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஆன்டி நம்ம செகண்ட் ஹீரோவ சமாதானப்படுத்த, ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் பேசுறதுக்காக வந்திருப்பாங்க பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ ஏன் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஆன்டி பேசிட்டு இருப்பாங்க. இத ஹீரோயின் கேட்டுறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்க, ஆன்டி வந்து என்னம்மா ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் "இல்ல ஆன்டி, இந்த மாரி வந்துட்டு இந்த இடத்துல டவர் வந்துட்டு கிடைக்கல. அதனால தான் வந்துட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு" சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி வந்துட்டு இந்த இடத்துல இந்த கிராமத்துல வந்துட்டு டவர்லாம் கிடைக்காது போல இருக்கு. டெய்லியும் 8 மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ சமாதானப்படுத்த, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ரூம காமிக்கிறதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின கூட்டிட்டு போவ, அப்ப ஹீரோயினுடைய கால் தடுக்கி நம்ம செகண்ட் ஹீரோ மேல விழ, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பத்தாததுக்கு ஹீரோயின் வேற செகண்ட் ஹீரோவ சாரி கேட்குறாங்க. இந்த மாரி "உன்னுடைய வெளி தோற்றத்த வச்சு நான் உன்ன தப்பா எடை போட்டுட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப ஏன் இவன் குடிக்கிறான் அப்படின்றதுக்கு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ கூட நல்லா பேசி ஃப்ரெண்டும் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மாவையும், அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா என்னமோ நார்மலானவங்க தான். ஆனா ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு எப்பயுமே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஓவரா பண்றவங்க போல இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பணக்கார பொண்ணு இருக்கா இல்லையா? ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்துருவா. அங்க நம்ம ஹீரோவுடைய ஒரு போட்டோ ஒண்ணு பாக்குறா. என்னன்னா, இந்த பணக்கார பொண்ணுடைய அப்பாவும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அப்பாடா செம ஜாலி. ஹீரோவ மடக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தாரா கிட்ட போயிட்டு, "ஏய், இந்த மாதிரி உன் அங்கிள வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரூட் விட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றீன்னு" சொல்ல, தாராவுக்கு இந்த பணக்கார பொண்ணு சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. இன்னொரு பக்கம் கிராமத்துல நம்ம ஹீரோயின் செம சூப்பரா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இன்னைக்கு செம ஜாலியா இருக்கலாம் அம்மாவுடைய திட்டு வாங்காம அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சைக்கிள் ஓட்டலான்னு பார்க்க, ஆனா ஹீரோயினுக்கு சரியா சைக்கிள் ஓட்டல வரல போல இருக்கு. கீழே விழுந்து கால்லயே செமையா அடி வாங்கிடுறாங்க. செகண்ட் ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றான். இன்னொரு பக்கம் இந்த பணக்கார பொண்ணு வேற, சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி சுத்தி சுத்தி வர, ஆனா நம்ம ஹீரோவா தாரா கிட்ட, "என்ன தாரா, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு ஊருக்கு போனாலே அவ ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டாளான்னு" சொல்ல, தாரா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி பேச பேச இந்த பணக்கார பொண்ணுக்கு செம கோவம் வருது. என்ன உங்க அங்கிள் எப்ப பாரு ஹீரோயினை பத்தியே பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, ஏன்னா இந்த பணக்கார பொண்ணுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்காது இல்லையா? ஹீரோ வர எப்ப பாரு ஹீரோயினை பத்தியே கேட்க இவளுக்கு செம கோவமா வருது. தாரா கிட்ட வந்துட்டு தாராவுடைய அங்கிளை பத்தியே இந்த பணக்கார பொண்ணு திட்டி விட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலன்றதுக்காக செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இவன் ஹீரோயினுக்கு கிராமத்தெல்லாம் சுத்தி காமிச்சுக்கிட்டே ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயினுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மலை கிராமம் போல இருக்கு. நிறைய மக்களை பார்க்கறதுக்கு பிளஸ் வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு ட்ரெடிஷ்னல்லாம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நிறைய மக்களை இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறான். கூடவே நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுக்குறான். ஹீரோயினையே தெரியாம ஹீரோயினை போட்டோவும் வேற எடுத்துக்கிறான். ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் இவங்க 2 பேருமே ஆத்துல பேசிக்கிட்டே இருக்க டைம் செகண்ட் ஹீரோ வந்துட்டு கீழே விழ வருவான் பாருங்க. ஹீரோயின் பிடிக்க போவ 2 பேருமே ஒரு கட்டத்துல ரொமான்ஸ் சீனுக்கு மாற போவ. ஆனா 2 பேருமே அமைதி ஆயிடுறாங்க. இன்னும்
வெறும் காதுல மட்டும் தான் இவங்க சொல்லல. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் செம க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ப்ராஜெக்ட் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு ஹோம் ஸ்டேக்கு போலான்னு பார்க்க சைக்கிள் பஞ்சர் ஆயிடுது. அர்த்தராத்திரியில போகவும் முடியாது. ஏன்னா அது ஒரு அடர்ந்த காடு. இப்போ வந்து என்ன பண்றா நம்ம செகண்ட் ஹீரோ கையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம், அதாவது காட்டுல இருக்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோனுக்கு சமைச்செல்லாம் கொடுத்து காட்டுலயே 2 பேருமே தங்குறாங்க. அப்பதான் நம்ம செகண்ட் ஹீரோ அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாங்க, எங்க அம்மா அப்பா என்னை விட்டு போவாங்க, நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம டச்சிங் ஆயிடுது. இப்ப ஹீரோயினுமே அவங்கள பத்தி சொல்றாங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால எங்க அம்மாவுக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது, அதனால என்ன பொத்தி பொத்தி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணாலே எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கணும் தான் இங்க வந்தேன். ஆனா இன்னைக்கு பாரு 8 மணி ஆயிடுச்சு, என்னால இப்ப கால் பண்ண முடியாது. எங்க அம்மா வேற அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, எனக்கு கால் மேல கால் பண்ணிட்டு இருப்பாங்க. போச்சு உங்க ஆன்டி தான் மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டே இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் 8 மணில இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆன்டி வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. இப்ப ஆன்டி வந்துட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா கால் அட்டன் பண்ண உடனே ஹீரோயினோட அம்மா கத்துறாங்க, எங்க என்னோட பொண்ணு இந்த மாதிரி ஹோம் ஸ்டேல ஒரு போனை கூட அட்டன் பண்ண மாட்டீங்களா, என்ன நீங்க ஹோம் ஸ்டே நடத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க டக்குன்னு உங்க பொண்ணு இன்னும் வந்துட்டு ஹோம் ஸ்டேக்கு வரலன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட ஹீரோயினோட அம்மாவுக்கு செம கோவம் வருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுடைய வண்டியை சரி பண்ணிட்டு 2 பேருமே பஞ்சர்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டேக்கு வர ஆன்டி வந்த உடனே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க அம்மா கால் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட் தாராவுக்கு கால் பண்ணி அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறீன்னு சொல்ல தாரா உடனே ஆன்டி ஆன்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் ஹீரோயின் கூட தான் இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் வந்துட்டு வெளியே போனா வேற ஒன்றும் இல்லை ஆன்டின்னு சொல்லிட்டு ஆன்டியை சமாதானப்படுத்த இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டவர் இல்லை இல்லம்மா, அதுவும் இல்லாம நான் போயிட்டு நைட்டு மாட்டிக்கிட்டேன் ஒரு இடத்துல, ஆனா நான் பத்திரமா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்திடுறாங்க. ஹீரோயினோட அம்மா வேற நீ எப்ப வர, ப்ராஜெக்ட் எப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை போட்டு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் எப்படியோ கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா தாராவையும் பேச வச்சு தாரா கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு செக்ரட்டரி தேவைப்படுது போல இருக்கு. அதை வந்துட்டு தாரா கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே அந்த பணக்கார பொண்ணு நான் வேணா உங்க செக்ரட்டரியா இருக்கவான்னு சொல்ல ஹீரோ டைரக்டாவே ரிஜெக்ட் பண்ணிடுறான். இதை கேட்டு தாராவுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு நம்ம தாராவுக்குமே அந்த பணக்கார பொண்ணை பிடிக்காது இல்லையா, அதனால அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கண்ணடிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பாண்டிங்லாம் நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு. காதல மட்டும்தான் சொல்லல, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ஸாவே வந்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற ஹீரோனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ ரெக்வெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இவ வேற அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு சோகத்திலே சுத்திட்டு இருக்கான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா வேற உங்க அம்மாவை ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குடா, எப்ப பாரு வந்துட்டு பார்த்தனா சோல்ஜர் மாதிரி என்ன போட்டு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சாவடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அழகா பார்த்து மட்டும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணிடாதுடா இது மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்பா நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன் அமைதியா இருங்களேன்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஒரு இடத்துல டென்ட் போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு கை கால் மூஞ்சி கழுவலான்னு போவ ஹீரோயினோட போன் வேற தண்ணியில விழுந்துடுது. டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோ அந்த போன்லாம் எடுத்து கொடுத்து நம்ம ஹீரோயின் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பத்தாவதுக்கு அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேருமே டென்ட்ல ஒன்னாவுமே இருந்துடுறாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லவ்வையும் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க டைம் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கால் பண்றான். என்னன்னா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஆக்சுவலி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதை தாண்டியும் நம்ம ஹீரோவுடைய ஒரு சின்ன தம்பி மாதிரி தான் நம்ம செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோடைய அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவை வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிறான் போல இருக்கு. காலேஜ்க்கு படிப்பு செலவு ஸோ எல்லாத்தையுமே அவன் தான் பாத்துக்கிறான். செகண்ட் ஹீரோ போன் எடுக்கலன்னு ஆன்டியோடைய ஹோம் ஸ்டேக்கு கால் பண்ணி செகண்ட் ஹீரோவை பத்தி விசாரிச்சுக்கிட்டே கூடவே நம்ம ஹீரோயின் வேற ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வேற ரொம்ப வருத்தமா இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி அது மட்டும் வந்துட்டு கிடைச்சிருச்சு ஃபுல்லா அப்படின்னா நான் ஜப்பானுக்கு படிக்க போவேன், அங்க படிப்பு முடிச்சுட்டு அங்கேயே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும், அதுக்கப்புறமா கண்டிப்பா வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு நான் நிறைய டிராவலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறேன், உங்க அம்மா கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதை நம்ம செகண்ட் ஹீரோடைய ஆன்டி பாத்துறாங்க.
காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி சாரி ஃபோன் எடுக்கல மன்னிச்சிடுறான்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, உடனே எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே டேய் உனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி இந்த பொண்ணுமான்னு சொல்ல, அப்பதான் தெரிய வருது இவனுடைய அம்மா அப்பா நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோ சரியான பிளே பாயா இருந்திருக்கான். ஆனா இப்ப இல்ல, உண்மையாவே ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் உனக்கு ஒரு லைஃப் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் ஆன்டி வேற திட்டுறாங்க அந்த பொண்ணு போன் எடுக்கல அப்படின்னதுக்கே அவங்க அம்மா போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க அம்மா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோட்ட கேட்க, செகண்ட் ஹீரோ இல்ல உண்மையாவே எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, என் லைஃப் பார்ட்னரா வந்தா நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்டியை சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆன்டிக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிச்சு, நீ எப்ப உங்க அம்மா கிட்ட பேச போறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை நினைச்சு செம்ம பயம். இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லணும், பத்தாவதுக்கு ஹீரோயினோட அம்மா வேற ஆல்ரெடி ஆம்பளைங்கனாலே பிடிக்காம இருக்காங்க இல்லையா, இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பணக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அவளுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நம்ம ஹீரோவுடைய அக்கா பொண்ணு சோ அவங்களையும் வந்துட்டு கூப்பிடுறான். ஆனா நம்ம தாரா வந்துட்டு பாத்தீங்கன்னா வரல, பத்தாவதுக்கு இவ நிறைய பேரை வந்துட்டு இன்வைட் பண்ணிருப்பாப்பல இருக்கு, இவ கொஞ்சம் பணக்கார பொண்ணுன்றதுனால எல்லாத்தையுமே ரொம்ப திமிர்த்தனமாவே இருக்கனால யாருமே பார்ட்டிக்கு வரல, எல்லாரும் சும்மா அப்படியே பர்த்டே விஷஸ் போன்லயே சொல்லிடுறாங்க. இதனால வந்துட்டு அந்த பணக்கார பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்க, அப்ப அவளுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிள் இதை பார்த்துட்டு சோ உடனே நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு தாராவையும் பிளஸ் ஹீரோவையும் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா, இந்த மாதிரி வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப அழுவுறா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்றாங்க, தாராவை போய் பார்க்க, தாரா எங்கேயோ வெளியே போயிட்டாப்புல இருக்கு, டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட நீ போயிட்டு வந்துட்டு அந்த பணக்கார பொண்ணுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வான்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழியே இல்லாம வேண்டா வெறுப்புல அங்க போவ, இவ தனியா உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், என்னதான் பணம் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் மதிப்பும் மரியாதமும் வச்சு கொஞ்சம் அனுசரணையா போனாதாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அட்வைஸ போட, அவ்வளவுதான் இன்னும் அந்த பணக்கார பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சு போல இருக்கு. உடனே தாராவுக்கு கால் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு எனக்கு ஓகே சொல்லுவானுங்க, எதுவுமே என்ன தடுக்கவே மாட்டாங்க, உன் அங்கிள் மட்டும் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு, எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால சீக்கிரமா உங்க அங்கிள் நான் மடக்கியே காட்டுறேன்னு சொல்லிட்டு தாரா கிட்ட பெட் கட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்துட்டு ரூம்லயே வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லியுமே இவங்க ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. சோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இல்லையா, சோ அதனால வந்துட்டு ஒரு மெயில் ஒன்று வரும், அதனால டவுனுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்லஸையும் ஒன்று கொடுக்கறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாரா இருக்கா இல்லையா, அவ அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங்காக போயிருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஐயோ ஹீரோடைய அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் அவங்க தாமதமும் குடிப்பாங்களே அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. தாரா உடனே அச்சோ ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓடிடுறா. ஆனா வந்துட்டு நம்ம ஆன்ட்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினோட அம்மா தாராவை பாத்துடுறாங்க. உடனே வந்துட்டு தாராவுடைய வீட்டுக்கு வந்து தாரா வீட்டுல இருக்காளாமான்னு கேட்க, வீட்டுல தான் இருக்கா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது நம்ம பொண்ணு மட்டும்தான் ஊருக்கு போயிருக்காப்புல இருக்கு, தாரா ஊருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல இருக்க. இது தெரியாம இங்க நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கூட சந்தோஷமா இருக்க. செகண்ட் ஹீரோ சரி ஓகே நான் போயிட்டு வந்துட்டு அந்த மெயில செக் பண்ணிட்டு வரேன், இந்த மாதிரி டவுனுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு மெயில செக் பண்ண, இவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு போல இருக்கு. ஏன்னா அந்த கிராமத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா டவர் கிடைக்காது இல்லையா, அதனால டவுன்ல போயிட்டு வந்துட்டு மெயில செக் பண்ணிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வின்னி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா திரும்பி பார்க்க வந்திருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு பக்குன்னுது. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க செகண்ட் ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கதை பார்த்துட்டு இவங்க செம்ம கத்துறாங்க, நீ ஒரு பையன் கூட ஒரே ரூம்ல இருந்திருக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம், போய் சொல்லிட்டு வேற இங்க வந்திருக்க, ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோயின் வின்னு வரட்டும்ன்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோட பேர் தான் வின்னு. ஒழுங்கா வரியா இல்லையடி, உன்னை வந்துட்டு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்க, ஹீரோயின் வரமாட்டேன்னு அழுதுட்டு இருக்கா. நல்ல வேலை கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோயினோட அம்மா போட்டு ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்க. உடனே ஆண்டி நிப்பாட்டுங்க ஆண்டின்னு சொல்ல இவங்க நிப்பாட்டவே மாட்டேன்றாங்க. டக்கு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட அம்மாவை தூக்கிட்டு வந்து சோ இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் வின்னு, இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்டே சொல்லுவ அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவன் காமெடி பண்ண நிறுத்துறா. நீயும் மூஞ்சியும் முகர கட்டையும் இருக்கிறதுக்கு ஒரு
இடம் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா? நீ எல்லாம் ஒரு பிச்சைக்கார பையன். ஒழுங்கா என் பொண்ண வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடு. இல்லன்னா நான் வந்துட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழ இருக்க ஒரு கொறடாவை எடுத்து நான் செத்து போயிட்டேன்னா என் பொண்ணும் செத்து போயிடுவான்னு சொல்ல விண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை பிடிக்காதான். ஆனா எந்த அளவுக்கு அவங்க அம்மாவை பிடிக்காதோ அதே அளவுக்கு ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு நான் செத்து போயிட்டா அவளும் செத்து போயிடுவா. 2 பேருடைய சாவுக்கு நீ காரணமா போறியான்னு சொல்ல விண்ணுக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்தாவதுக்கு இப்ப விண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே படிக்கவே போறான். படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல வேலை வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினை சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறமா செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் செம்மையா அழுகுறாங்க. எங்க அம்மா தானே இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க, ஒழுங்கா சொல்லுன்னு சொல்ல உடனே விண்ணு வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையாவே நம்ம ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள எதுவுமே செட் ஆகாது. ஸோ அதனால தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் உன்னோட லைஃபை பார்த்துக்கோ, நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் அழுன்னு அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா விண்ணுக்குமே அழுக வருது. நீங்க வந்து போன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வின் என்ன பண்றா நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி வச்சுட்டு அழுகாம அப்படியே அவனுமே வந்துட்டு தூரமா தள்ளி வந்துட ஹீரோயின் உட்காந்து செம்மையா தேமி அழுவ. ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இங்க பாருமா இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்தி வந்துட்டு கூட்டிட்டு போவ. இப்ப நம்ம விண்ணு கொடுத்தான் இல்லையா ஒரு லாக்கெட்டு, அதை நம்ம ஹீரோயின் அதே இடத்துல அவுத்து வச்சுட்டு போவ. இப்ப விண்ணுமே கதறி அழுதுட்டு இருக்கான். அப்பதான் அவன் யோசிக்கிறான், உண்மையா நம்ம ஒரு பிளே பாயா தான் இருந்தோம், ஆனா ஹீரோயினை உண்மையாவே லவ் பண்ணோம். கடவுள் நமக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காரு. நம்ம நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில வந்து அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஹீரோயினை போயிட்டு கண்டிப்பா நம்ம ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் நம்ம காதல டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு வின் அதே இடத்துல சபதம் எடுக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா அதுக்கப்புறமா அவரோட தங்கச்சி இவங்க எல்லாருமே உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா காசிப் பேசிட்டு இருக்காங்க ஹீரோவுடைய அம்மாவை பத்தி. அவ ஒரு ஹிட்லர் அப்படி இப்படின்னு காசிப் பேசிட்டு இருக்கேன். ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தாராவுடைய ரூமுக்கு வர தாரா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, அடி பாவீங்களா இப்படியா போய் சொல்லிட்டா ஊருக்கு போயிருக்கா, சரி ஓகே விடு, என்னதான் நீங்க பெரியவங்கள்ட்ட போய் சொன்னாலும் தப்பு தான். நாளைக்கு போயிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு வா நம்ம போய் சாரி கேட்கலாம், நான் வேணா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தாராவை சமாதானப்படுத்த, இப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோ தாராவை கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போவேன். இப்போ உடனே 2 பேருமே அதாவது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சாரி கேட்கறாங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட. உடனே ஹீரோயினோட அம்மாவும் டக்குன்னு மன்னிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவா அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல பிசினஸ் மேனு பிளஸ் சூப்பரா வந்துட்டு வேற பேசுறான், நல்ல குட் லுக்கிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறமா 2 பேருமே வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது, 2 பேருமே மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரிடி என்னால் தானே எங்க அம்மா கிட்ட வந்து சாரி கேட்டேன்னு சொல்ல, அடியே என்னால் தான் நீ மாட்டிக்கிட்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட சாரிடின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சாரி கேட்டுக்க. ஹீரோ உடனே இதுக்கப்புறமா 2 பேருமே பொய் சொல்லிக்காம இருங்க, பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போவ. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாரு நீ இந்த மாதிரி வின்ன லவ் பண்ண விஷயத்த உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியான்னு சொல்ல, ஹீரோயின் இல்லம்மா இன்னும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு என்னமோ ஹீரோவை பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது, அவனுக்கும் ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நீ ஹீரோ கூட பேசி பழகு, இந்த மாதிரி உன்னோட லைஃப் நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு, தேவையில்லாத வந்துட்டு குப்பு மாதிரி இருக்கவனுங்களுக்குள்ள நீ பழகாத அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பணக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ஹீரோ கிட்ட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் கேட்க வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவை மயக்கிடுறா. இப்ப அந்த பணக்கார பொண்ணு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற நிலைமைக்கே நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்கிறதுக்காக நம்ம வின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஊருக்கு வந்திருக்கான். ஆக்சுவலி ஹீரோனோட ஊருமே அதுதான். இவன் அவனுடைய பழைய வீட்டை வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்ப அதை வித்துட்டாங்க போல இருக்கு. பிகாஸ் ஏன்னா இவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நிறைய கடன் இருந்திருக்கும், அதனால அந்த வீட்டை சோகமா நின்று பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து டே வின்னு எப்ப வந்த வா அப்படின்னு சொல்லிட்டு வின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசுமே கொடுக்கறான். பிகாஸ் ஏன்னா இப்ப வின்னு வந்துட்டு ஜப்பானுக்கு படிக்கிறதுக்காக போறான் இல்லையா, சோ வந்துட்டு செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்ல, ஐயோ எனக்கு காசுலாம் வேணாம் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, இங்க பாரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா மத்ததுக்கெல்லாம் காசு தேவைப்படாதா, நீ நல்லா சம்பாரிச்சு நீ நல்லா படிச்சு நீ நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னுடைய மாச சம்பளத்தை எனக்கு கொடு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே செம்ம கியூட்டான ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. சோ நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல பாஸ்டா இருக்கிறது வின்னு, இப்ப பிரசன்டா வர போறது நம்ம ஹீரோ. கதையை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.